அந்த கார் பேனட்ல போடுறாரு அந்த பாட்டு. முதலிரவு முடி நிலவு பாலும் கொண்டு பழமும் கொண்டு பள்ளி அறை வாசல் வந்து 10 விரல் மேனி எங்கும் பாத யாத்திரை தொட்டதும் துவங்கிடும் ரோஜா. அதெல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் இப்பெல்லாம் நம்மளுக்கு லைவ் கிடைச்சதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு கோடி கோடியாக கொட்டோம். ஏழிசை ஏந்தல்னு பட்டம் தியாகராஜ அடைஞ்ச பேரை அவருக்கு கொடுத்தேன். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிர் உள்ளவரை உஷா தான். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா நம்முடைய மலர் நினைவெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே டிஆரின் சங்கீத அலை. செவி குளிர சிந்த மகிழ டிஆர் அவர்களின் இசை அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக செவிகளெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். என்னவோ ஒரு உண்மை இந்த மேடையில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. உயிர் உள்ளவரை உஷா இந்த டைட்டில் வந்து முதல் காலிக் பிரதர்ஸில் வந்து நான், ராஜி, டிஆர், அவங்க துணைவியார், அவங்க 3 பேர் பேசும் போது இந்த டைட்டில் சொல்கிறாரு. தானே இந்த டைட்டில் கேட்டுக்கிறியா? என்ன டைட்டில்னு கேட்குறேன். அவர் சொல்கிற பாணியிலே சொல்கிறோம், உயிர் உள்ளவரை உஷா அப்படிதான் சொன்னார். அந்த படத்திலிருந்து எங்களுடைய நட்பு மிக பிரமாதமாக நாளொரு மேனியும் பொழுதும் என்றும் வரை அது நிலைக்கும் நீடிக்கும். முதல் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த படத்தில் வந்து படத்தினுடைய முதல் கதாநாயகி திருமதி நளினி அவர்கள். எனது முதல் படம் யார்? அந்த படத்தினுடைய என்னுடைய படத்தினுடைய கதாநாயகி திருமதி நளினி அவர்கள் தான். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கூலிக்காரனில் அவர் எழுதின பல்லவி தான் இன்னைக்கு வர அது நிற்குது பாருங்க. பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தொக்காது, எதை கண்டும் மஞ்சாது, எதிரியை விடாதுன்னு அவர் எழுதின பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தோக்காதுன்னாரு அவர் எழுதினாரு. அந்த புலி கலைப்புலி இந்த நிறுவனம் இன்னி வரை என்றைக்குமே அது நிலைத்து நிற்கக்கூடியதுக்கு அவர் வந்து ஆத்மாத்மா எழுதின எழுத்து. அதாவது கவிச்சொல் புவியாளன்னாங்க. அவருடைய கவிக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய பாடலாசிரியர்கள்லாம் வந்து வியந்து போற்றி பாராட்டிய பாடல் இது. குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம். இப்படி அதாவது இல்பொருள் ஓமியானின்னு சொல்லுவாங்க இலக்கியத்தில். இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து யார் இந்த பாடலாசிரியர் என்று கேள்வி கேட்க வைத்தவர் டிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்புகளை கொண்டவர் அவர். வந்து நானும் அவரும் அதிகமாக நிறைய கலந்துரையாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் ஆவடி ராமரத்னா தேட்டரு தண்டந்தளி மலர்னு ஒரு படத்துடைய பூஜை, நாளைக்கு காலையில் பூஜை, அன்றைக்கி நைட்டு நாங்கள்லாம் உட்காந்துன்னு இந்த கார் பேனட்டில் போடுறாரு அந்த பாட்டு. முதலிரவு முடி நிலவு பாலும் கொண்டு பழமும் கொண்டு பள்ளி அறை வாசல் வந்து 10 விரல் மேனி எங்கும் பாத யாத்திரை இப்படி. அதே மாதிரி அதோட மட்டும் இல்லை, ஜெமினியில் அவ்வளோ பெட்டி டெலிவரி கொடுக்குற நேரம் என்னை வெளில கொண்டு வர தானே இந்த பாட்டை கேட்குறியா சொல்லுமா அப்படின்னு. அப்பா தங்க நிலவே உன்னை ஊரிக்கு தங்க சிக்கி தங்க நகை செய்திடவோ, நட்சத்திரமே உன்னை உடைத்து வைர நகை பண்ணிடவோ, ஆரிரரோ அரிராரி. இப்படி நினைச்ச மாத்திர கவிதை படைக்கக்கூடிய பாடல் எழுதக்கூடிய, அதாவது குளிக்காரனில் வந்து ஒரு பாட்டுக்கு ரிப்பீட் கேட்டதே கிடையாது. டைரக்டர் ராஜசேகர் வந்து என்ன போடுறாரோ அது ராதாரவிக்காக ஒரு பாட்டு, ராதாரவியுடைய இதில் சில்க் ஸ்மிதா ஆடினா தொட்டதும் துவங்கிடும் ரோஜா. அதெல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் இப்பெல்லாம் நம்மளுக்கு லைவ் கிடைச்சதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு கோடி கோடியாக கொட்டோம். அவரு பின்னணி இசை, இவருக்கு ஏழிசை ஏந்தல்னு பட்டம் கொடுத்தது நான் தான். ஏழிசை ஏந்தல்னு பட்டம் தியாகராஜ அடைஞ்ச பேரை அவருக்கு கொடுத்தேன். அதுவும் பின்னணி இசை சேர்க்க பிரசாதத்துக்கு வராரு. சித்திரை திங்களில் முத்திரை பதித்திட
இத்திரை மீதியில் எத்தரை எதிர்த்திட பின்னணி இசை சேர்க்க 71 பிரசாத் லேபுக்கு டிஆர் விஜயம் அப்படின்னு போட்டு பெரிய போஸ்ட்டு ஃபுல் பேஜ் விளம்பரம் இப்படிலாம் கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு அவர் வந்து போர்க்குணம் படைத்தவர். போடார பிறந்தவன் போர்க்குணம் மிகுந்தவன் சொன்னால் அது டிஆர் தான் சொல்லணும். அதாவது யாராவது ஒருத்தர் ஏமாத்தினு அவரை நினச்சா ரோடுக்கே இறங்கி வர்றார். நானும் அவரை சேர்ந்து ரோடுக்கு பயணிக்கிறான். அதாவது மீரான்சா தெருலேருந்து பக்கத்தில் சிங்க தெருலேருந்து போயிட்டு ஆனந்தா பிக்சர்ஸ்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி சக்கிலேருந்து மீட் பண்ணி நியாயம் கேட்டு வந்து ஜெயித்தவர். அப்படிப்பட்டவர். அதாவது உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பீரியடில் வந்து 86வது வருஷம் கூலிக்காரன் ரிலீஸ் ஆகும்போது ஆடியோ உலக ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குனது டிஆருடைய இசை தான். எப்படின்னா அப்போல்லாம் எல்லாருடைய இசையமைப்பாளருடைய காலம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 25,000 50,000 1 லட்சத்துக்கு மேலே எந்த படமும் போனதே இல்லை. அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். டிஆர் கூலிக்காரன் மாத்திரம் 4 லட்சம் லகரி வாங்கினார். அப்படியே வியந்து பார்த்தது திரையுலகம். அதே மாதிரி அன்னைக்கு கூலிக்காரன் வந்து 46 லட்சம் இருந்த வியாபாரம் விஜயகாந்தோடைய படம் அன்னைக்கு 1 கோடி விற்றுதுன்னா என்னுடைய சகோதரர் டிஆருடைய இசையும் அது ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. அப்படிப்பட்டவருக்கு வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எப்போ படம் பண்ண அடுத்து பண்ணலான்னு இந்த மேடையிலும் சொல்கிறேன். அவர் என்னைக்கும் சிரஞ்சீவியாக இசையில் அவர் அடிக்கவே முடியாது. அவர் எழுதுகிற வசனங்களும் அவர் அமைக்கிற காட்சிகளும் இன்னும் மாஸ் கொட்டிங்க இருக்கும். ஆகவே திரும்ப சொல்கிறேன் ராஜி, நான் டிஆர் அப்படி தான் சொல்கிறேன், ராஜி எப்போ நீ என்னை அழைக்கிற நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம். அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்கும் நன்மையாக இருக்குது. திரையரங்குக்கு ஒரு தங்க அரங்கம் அதிரும் சுரங்கமாக அப்படி வரும். அப்படிப்பட்ட டிஆர் உடைய உயிருள்ள விஷா காதலர் தினத்தை வந்து பாருங்கள். நம்ம முதல்ல அதில் ஒரு பாட்டு நான் நினைக்கிறேன், இது இந்த பாட்டு படத்தில் வந்தது இல்லையே, இப்போ புதுசாக போட்டு போகிறான்னு நினச்சேன். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைலாக்லேருந்து சொல்லும் போதே சரி இப்போ தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இளமை ததும்பும் இளமை குலுங்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளி. அந்த படைப்பாளி அமைக்கக்கூடிய இது வந்து காதல் தினத்தில் வருது. அதுக்கு வந்து அவர் தான் அதுக்கு இல்லை. அந்த காதலரை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு இணை தான். செம்பருத்தி தந்த செல்வம்னு பக்கத்தில் இருந்து இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காது. அவர் அந்த செம்பருத்தி போல பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது காதலில். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளிகள்லாம் உட்காந்துருக்காரு. அதாவது கதையிலேயே வந்து காதலை சொல்லக்கூடிய விக்ரமன் சார் இருக்கார். ராதாரவி சார் நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் அவருடைய ரசிகன். நான் டைரக்ட் பண்ண படத்தில் அவருக்கு போதையான்னு வர அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. இன்னைக்கு காலையில் கூட அவங்க எம்.ஆர். ராதா சார் அனுப்பிச்ச ஒரு காணொலியை அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். எப்பவுமே அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர். இப்படிப்பட்ட விழாவில் பங்கு கொண்டிருக்கிறேன். நளினி அவர்களுக்கு என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். இந்த சூழ்நிலையை நீ வந்து தன்னிகரிட்டு விளங்குற என்றைக்கும் சிறப்பான இடத்தை அடையணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். பொதுவாக எங்கள் ஊரில் வந்து நிறைய இந்த பெங்காலி மூவி இந்த மாதிரி படங்கள்லாம் வராது. நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனாரின் இன்பவெறி, அவளோட ராவுகள் இப்படி தான் படம் வரும். அதனால் அந்த படங்கள் பற்றிய நாலேஜ் எனக்கு கிடையாது. அப்போது யதார்த்தமான படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த முதல் படம் ஒருதலையரா. அந்த படம் வந்து நான் வந்து ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்தேன். நான் வந்து பார்த்த முதல் ப்ரிவியூ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் சினிமா கூப்பிட்டு வந்தார். அவர் அந்த படத்தை நீ பாரு, நீ வந்து அப்போ நான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜில் சேர போகிறேன். அப்போது இதில் என் வயசை கணக்கு போட்டுறாங்க. அப்போ அந்த படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதனுடைய விலை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிரிண்டோட கிட்டத்தட்ட 25,000 ரூபா. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த படத்தை வாங்கிடுங்க சார், சூப்பராக போகும்னு சொல்கிறேன். அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், படம் நல்லா இருக்கு, ஆனால் இதெல்லாம் ஓடாது, இது அவார்டு தான் வாங்குவோம் அப்படின்னார். இல்லை சார், டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டாரு. அந்த படம் எங்கள் ஊர் சிவசக்தி தேட்டரில் மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஷேர், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு தேட்டர் ஷேர் மட்டுமே எத்தனை மடங்கு பார்த்துங்களேன். அப்போ ஹோல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. எனக்கு அதில் என்ன சந்தோஷமாக நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டிஆர் சார் அந்த படத்துலேருந்தே நான் அவருடைய ஃபேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை உருவாக்கினவர் அவர் தான்.
அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வசந்த அழைப்புகள், இந்த படம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை, அதனால் நாங்கள் வந்து நாகர்கோவிலில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த படம். அப்புறம் ரயில் பயணங்களில், அப்புறம் இந்த படம் உயிருள்ள ரிஷா. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறோம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் படம் அந்த படம். எல்லாருக்கும் இந்த படம் வந்து எங்கள் ஊர் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா டீ கடையிலையும் இந்த பாட்டு தான், உயிருள்ள ரிஷா பாட்டு தான் ராத்திரி பகலாக மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கோம். கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி அந்த பாட்டு, வைகரை காற்று நெல், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்போம். படத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிருள்ள ரிஷா தான். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா நம்முடைய மலர் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்கள், இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காற்றே நெல், திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையை காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னிமடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அவள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு. எனக்கு அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு அதை ஒரு ரிதமிக்காக பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பார் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள், வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம். அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங். இது என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98 நான் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சாரை வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினைப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த ரீ ரிலீஸ்லையும் இந்த உயிருள்ள ரிஷா ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலேயும் அவர் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.